பிரைஸ் அல்லாடுங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுமையாக வாசித்து முடிக்கும் திட்டம். வேத வாசிப்பு பகுதி ஆதியாகமம் 41 முதல் ஆதியாகமம் 43 வரை. 41வது அதிகாரத்தில் மன்னருக்கு ஒரு சொப்பனம் ஏற்படுகிறது. அந்த சொப்பனத்தின் விளக்கம் யாருக்கும் கூற முடியவில்லை. அதன் நிமித்தமாய் அவர் வியாகுலப்படுகிறார். அப்பொழுது அது சியம்பாட்டிக்கு தான் கண்ட சொப்பனத்தை எபிரெயன் ஒருவன் விலக்கி வைத்தது ஞாபகத்துக்கு வருகிறது. இதை மன்னனோடு சொல்லும்போது அந்த எபிரெயன் யோசேப்பை அழைத்து அந்த சொப்பனத்துக்கு அவர் விளக்கம் கேட்பார். அந்த விளக்கம் அவருக்கு மிகவும் தெளிவாக மனசமாதானமாய் இருந்ததால் அந்த சொப்பனத்துக்காரனை தன்னுடைய அரண்மனையில் ஒரு அதிகாரியாய் நியமிப்பார். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தின் மூலமாய் அவர் அந்த ஆகார காரியங்களும், அதாவது பஞ்சகாலம் ஏற்படும், அதற்கு பின் அவர் அந்த மக்களை எப்படி வழிநடத்துகிறார் என்பது அந்த அதிகாரத்தில் தெளிவாக கூறப்படும். ஆதியாகமம் 42 இந்த பஞ்சத்தின் நிமித்தமாக யாக்கோபு குழந்தைகள் 10 பேரும் யோசேப்பை தேடி வருவதும் தன் சகோதரன் கண்டன் சொப்பனம் அங்கு நிறைவேறுவதும் அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 43 அந்த சகோதரன் ஒருவனை யோசேப்பு சிறைப்பிடித்திருப்பார். அதன் நிமித்தமாக அவர்களை விடுதலை செய்வதற்காக அங்கு போகும்போது யோசேப்பு தன் சகோதரனை விசாரிப்பதும் ஏற்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட்.